இப்போதெல்லாம் 30 வயதுக்கு மேல் ஆகிவிட்டாலே உடல் ரீதியாக பல்வேறு தொந்தரவுகள் வந்துவிடுகின்றனர். மாறிவரும் வாழ்க்கை சூழல், உணவு பழக்க வழக்கம் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதேபோல் பெண்கள் பலரும் வீடு, அலுவலகம் என இரண்டையும் கவனிப்பதில் அவர்களுக்கு தங்களை கவனித்துக் கொள்ள நேரம் இருப்பதில்லை. பெரிதாக கவனித்துக் கொள்ள விரும்புவதும் இல்லை. இதனால் 35 வயதுக்கு மேலாக பெண்கள் பல்வேறு உடல் தொந்தரவுகளை எதிர்கொள்கின்றனர். இதனை தவிர்க்க பெண்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்வது போல தங்களது உடல் நலத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அந்த வகையில் பெண்கள் 30 வயதுக்கு மேல் ஆகிவிட்டால் குறிப்பிட்ட பரிசோதனைகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். இந்தியாவில் அதிகரித்து வரும் புற்றுநோய்களில் ஒன்று மார்பக புற்றுநோய். பலருக்கும் இதற்கான அறிகுறிகள் பெரிதாக இல்லை என்பதால் அது முற்றும் வரை யாருக்கும் தெரிவதில்லை. அதனால் 30 வயது முதலே பெண்கள் மார்பக புற்றுநோய்க்கான மேமோகிராம் பரிசோதனை தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பும் அதிகரித்து வரும் நிலையில் அது குறித்து பேப்ஸ்மியர் பரிசோதனையையும் செய்ய வேண்டும். மருத்துவரின் அறிவுரைப்படி குறிப்பிட்ட கால இடைவெளியில் செய்வது அவசியம். குறைந்தது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். இந்தியாவில் 14 வயது நிறைவடைந்த பெண் குழந்தைகளுக்கு பள்ளியிலேயே கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. பெண்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவினால் இரத்த சோகை ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க அவ்வப்போது ஹீமோகுளோபின் அளவை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டு சரி செய்ய வேண்டும். உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் இதய நோய், பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதனால் அதிலிருந்து காக்க இரத்த அழுத்த பரிசோதனை அவ்வப்போது செய்து கொள்ள வேண்டும். இரத்த அழுத்தம் இருக்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுரைப்படி கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மரபியல் காரணங்களால், உடல் பருமனால் என்று பலருக்கும் நீரிழிவு இருக்கிறது. அதனால் நீரிழிவை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து பரிசோதனைகள் அவசியம். பெண்கள் குறிப்பாக கர்ப்பமடையும் போது தைராய்டு பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். சிலருக்கு கர்ப்பகாலம் முடிந்ததும் சரியாகி விடுகிறது, சிலருக்கு தொடர்கிறது. எனவே தைராய்டு பரிசோதனையும் பெண்கள் அவசியம் செய்ய வேண்டிய ஒன்று. உடல் எடை அதிகரிப்பு, முடி உதிர்தல், சோர்வு உள்ளிட்ட அறிகுறிகளுக்கு காரணமாகிறது. உடலில் கொழுப்பு அளவு அதிகமாக இருந்தாலும் இரத்த அழுத்தம், இதய நோய் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் உடலில் குறிப்பாக இரத்தத்தில் கொழுப்பின் அளவை தெரிந்து கொள்ளும் லிப்பிட் பரிசோதனை செய்வது நல்லது. மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு கால்சியம் அளவு குறைந்து எலும்புகள் பலவீனமடைவதாக தடுக்க கால்சியம் மற்றும் எலும்பு அடர்த்தி பரிசோதனை அவசியம். அதேபோல் எலும்பு ஆரோக்கியத்திற்கும் வைட்டமின் டி அளவையும் சரிபார்க்கும். வேறு ஏதேனும் உடல் தொந்தரவுகள் இருந்தால் உடலில் எந்த வைட்டமின் அளவு குறைபாடு இருக்கிறது என மருத்துவரின் அறிவுரைப்படி பரிசோதனை செய்து கண்டறியவும். பெண்கள் மட்டுமின்றி அனைவருக்குமே கண் பரிசோதனை அவசியம். உடல் எடைதான் அனைத்துக்கும் அடித்தளமாக இருக்கிறது. உடல் பருமனால் தான் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே உடல் எடையை அவ்வப்போது சரிபார்த்து அதற்கேற்ப உடற்பயிற்சி, உணவு பழக்க வழக்கம் என உடல் எடையை நிர்வகிக்க வேண்டும்.